வெல்கம் டு டிஎம்பிசி வெற்றி நிச்சயம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 17வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஸோ யார் எழுதினாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அவர் தான் புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர். இரண்டாவது கொஸ்டின், புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? யார்னா சாலை இளந்தரையன். சாலை இளந்தரையன். மூன்றாவது கொஸ்டின், இந்தியாவில் நூலகங்களில் மிகவும் முதன்மையானது பழமையானது. இந்திய நூலகங்களில் முதன்மையானது எது அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம் தான் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் மிகவும் முதன்மையானது. நான்காவது கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்ட பெற்றவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்ட பெற்றவர் யார்? யாருன்னா ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் தான் வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐந்தாவது கொஸ்டின், ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஐந்தாவது கொஸ்டின், ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுவர் யார்? யார்னா சுவாமிநாத தேசிகர். திருச்செந்தீர் கலம்பகம் எழுதிய சுவாமிநாத தேசிகர் தான் ஈசான தேசிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிநாத தேசிகர். ஆறாவது கொஸ்டின், களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு. களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு. ஸோ என்ன இலக்கண குறிப்பு வரும்னா களிரது மறுப்பு அப்படின்னு வரும். களிரது மறுப்பு அப்படின்னு வரும். ஸோ அது அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வேற்றுமை தொகை. அது அப்படிங்கிறது ஆறாவது வேற்றுமை தொகை. ஐ ஆல் கு இன் அது கண். ஸோ அது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாவது வேற்றுமை தொகை. ஏழாவது கொஸ்டின், குயில்கள் கூவியது என்பது என்ன வலு அப்படின்னு கேட்டாங்க. குயில்கள் கூவியது அப்படிங்கிறது என்ன வலுனா குயில் கூவியது அதான் கரெக்ட். குயில்கள் கூவின அப்படின்னு வரும். ஸோ குயில்கள் கூவியது என்ன வலுனா என் வலு. குயில்கள் கூவியது என் வலு. எட்டாவது கொஸ்டின், பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் அப்படிங்கிறது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையர் நட்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வாக்கியம்னா செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம். ஒன்பதாவது கொஸ்டின், கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன பொருள்னா ஒழுக்கம். ஒழுக்கம் தான் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். பத்தாவது கொஸ்டின், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணினா எடுத்துக்காட்டு ஓமையணி. பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி. 11வது கொஸ்டின், சீதையை கண்டேன் என்பது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சீதையை கண்டேன் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்னன்னா வினை முற்று தொடர். சீதையை கண்டேன் என்பது வினை முற்று தொடர். 12வது கொஸ்டின், வளர்பிறை அதனுடைய இலக்கண குறிப்பு. வளர்பிறையோட இலக்கண குறிப்பு. ஸோ வளர்பிறை அப்படிங்கிறது வளரும் பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை அப்படின்னு வரும். ஸோ 3 காலத்தையும் முன்னெடுத்தினா அது வினை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்பிறை அப்படிங்கிறது வினை தொகை. 13வது கொஸ்டின், செல்வ செவிலி இலக்கண குறிப்பு. செல்வ செவிலி அதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னா உருவகம். செல்வ செவிலியோட இலக்கண குறிப்பு உருவகம். 14வது கொஸ்டின், ஐ என்பதன் பொருள். ஐ என்பதோட பொருள் என்னன்னா அழகு. அழகு தான் ஐ என்பதன் பொருள். 15வது கொஸ்டின், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டுனா 1885. 1885. 16வது கொஸ்டின், குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழும் பருவம். இது புக்கில் இருக்கு. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழும் பருவம் எதுனா வருகை பருவம். குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழும் பருவம் வருகை பருவம். 17வது கொஸ்டின், மலர்தலை யாழத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் ஆக்சுவலாக இடம்பெற்றுள்ள நூல். இதில் லாஸ்ட் ஒரு லைன் என்ன வரணும் அந்த லைன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது அப்படின்னு வரும். ஸோ இனிது இனிதுன்னு முடிந்தாலே இனியவை 40. ஸோ அந்த இனிது அப்படிங்கிறத கட் பண்ணிட்டாங்க இவங்க. மலர்தலை யாழத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன நூல்னா இனியவை 40. யார் எழுதினாங்கன்னா பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனார் எழுதிய இனியவை 40. 18வது கொஸ்டின், ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விரிப்பின் உடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனம் கழிப்ப அப்படின்னு இந்த பாட்டில் என்ன ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து
விரிப்பினுடன் வாசம் நிறைந்த திருநீரு காப்பு ஏந்தி மனம் கழிப்ப பாடலடிகள் இடம்பெற்ற நூல். ஸோ இது எதில் வரும்னா அப்புதியடிகள் சாரி அந்த இதில் பெரிய புராணம் அதில் வந்து திருநாவுக்கரசர் வந்து திருநீர் பூசுறதை வச்சு சொல்கிறதா வந்து இந்த பாட்டு லைன். ஸோ இதுனா பெரிய புராணம். 19வது கொஸ்டின், நீலமுடி தரித்த பழமலை சேர்ந்த நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரப்பும் நாடு என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். நீலமடி தரித்த பழமலை சேர்ந்த நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரப்பும் நாடு. இது எப்போ வரும்னா விதுரன் வந்து பாண்டவர்களை வந்து விருந்துக்கு அழைக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய அழகை வந்து பாடுறதா வந்து இந்த லைன். ஸோ எதில் வரும்னா பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தில் வந்து இந்த பாட்டு லைன் வருது. 20வது கொஸ்டின், நாற்கரங்கள் எனப்படுவது எது? நாற்கரங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஸோ நாற்கரணங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு வந்து 4. ஸோ நேற்று வந்து 2 கேள்வி கிடந்தது. என்னன்னா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என அழைக்கப்படுவர் யாருன்னு கிடந்தது. ஸோ தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருன்னா கல்கி. செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் யாருன்னு கிடந்தனா ஸோ தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் யாருன்னா அனுத்தமா. இது வந்து இந்த 4 நேற்று கேட்டது, அதுக்கு முன்னாடி கேட்டது. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் வந்து பாரதிதாசன், தமிழ்நாட்டின் மாப்பசான் வந்து புதுமைப்பித்தன். இது வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் கொஸ்டினில். ஸோ தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருன்னா கல்கி, தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் யாருன்னா அனுத்தமா அப்படிங்கிறவங்க. ஸோ இன்னைக்கான 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியம் இல்லாதது என்று சித்திரகுப்தர் போல அனந்தரங்கர் டெய்லி வந்து அவருக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் எழுதி வைத்திருந்தார் அப்படின்னு வந்து கூறியவர் யார்? அந்த காலத்தில் நிகழ்ந்த செய்திகளை சித்திரகுப்தர் போல ஒன்று விடாமல் தினசரி குறிப்பிட்டவர் அனந்தரங்கர் அப்படின்னு அனந்தரங்கரை பற்றி கூறியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின், வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கான 2 கேள்வி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.